வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்றைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் யாழினி தயாபரம் கேட்டிருக்காங்க. கிறிஸ்மஸுக்கு முதல் டேட்ஸ் டாஃபி அப்லோட் பண்ண சொல்லி. ஸோ இன்றைக்கு நான் செய்ய போகிற இந்த டேட்ஸ் டாஃபி. இந்த டேட்ஸ் டாஃபி எப்படி செய்கிறோன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுத்தரேன். ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். இதில் ரவை இருக்குது, 113 கிராம் ரவை இருக்குது. இந்த ரவையை மீடியம் ஹீட்டில் போட்டு லைட்லியாக ப்ரௌனாக வர வரையும் இது வறுத்துருக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துருக்கிறேன். இப்போ இது வறுத்துட்டேன். அடுத்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் தேங்காய் பால் புளிஞ்சு வச்சுருக்கிறேன். 295 மில்லிலீட்டர், 295 மில்லிலீட்டர் ஃப்ரெஷ் தேங்காய் பூ புளிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பேனில் விடுங்க. இதில் 200 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியும் இப்போ இதில் போடுங்க. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி சீனியெல்லாம் கரைஞ்சி இந்த பால் ஒரு கொதிக்கு வரணும். இந்த இப்போ உங்களுக்கு தெரியுது லைட்டாக கொதிச்சு கொண்டு வருது. இதில் டேட்ஸ் 285 கிராம் டேட்ஸ் எடுத்து இந்த சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். 285 கிராம்ஸ் டேட்ஸ். இப்போ இந்த டேட்ஸே இதில் போடுங்க கொஞ்சமாக வீரத்துக்கு. ஸோ இந்த டேட்ஸை ஒரு 2-3 மினிட்ஸ் இதில் கொதிக்க விடுவோம். இப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் டேட்ஸ். இந்த டேட்ஸ் இப்போ 3 நிமிஷமாக இதில் கொதிச்சு கொண்டிருக்குது. ஸோ அந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு நான் வறுத்து வச்ச ரவை இருக்குது, 113 கிராம். இந்த ரவையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுங்க. நான் மீடியம் ஹீட்டில் வச்சேன்னா நான் கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். ஒரு 2-3 மினிட்ஸ் அடுப்பில் வச்சு காய்ச்சுங்கோ. இப்படியே கான்ஸ்டண்ட்டாக கிளறுங்கோ. இப்போ கொஞ்சம் திக்காக வருது. இப்போ நான் 2 நிமிஷம் தான் கிண்டி இருக்கிறேன். இப்போ ஒரு 3 நிமிஷமாக இதை கிண்டி இருக்கிறேன். நான் உங்களுக்கே பார்க்க தெரியுது திக்காக வந்திருக்குது, இறுக்கமாக வந்திருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது. இந்த பட்டர் இதில் போடுங்க. இதில் 1 டீஸ்பூன் வெனிலா இருக்குது. இந்த வெனிலா இதில் விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் கஜு இருக்குது. கஜு நட்ஸ் 113 கிராம் கஜு எடுத்து இந்த அப்படி சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. கொஞ்ச நேரம் அவிய விடுவோம், இன்னும் கொஞ்சம் திக்காக வர்றதுக்கு. இது டாஃபி தானே, ஸோ கொஞ்சம் திக்காக இன்னும் வரணும். நான் 6 நிமிஷமாக கிண்டி கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். ஒரு 10 நிமிஷமாக அந்த கஜு போட்ட அப்புறம் கிண்டி கொண்டிருக்கிறேன். ஒரு 16 நிமிஷம்தான் கிண்டி கொண்டிருக்கிறேன். 16 நிமிஷத்தில் நான் ஒரு கரண்டியில் கொஞ்சம் எடுத்துட்டு உருண்டு வந்தேன்னு சொன்னால் போலியா வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் டன். ஆனால் இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்குது. இப்போ நான் சரியாக 20 நிமிஷம் இந்த கஜு போட்ட பிறகு மீடியத்துக்கு கொஞ்சம் ஹீட்டை குறைய வச்சு கிண்டி கொண்டே இருந்தேன். நான் இப்படி ரவுண்டாக ஃபார்ம் பண்ணதெல்லாம் டேட்ஸ் என்றபடியாக எப்பயும் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு கேட்க. ஆனால் இந்த 20 மினிட்ஸுக்கு பிறகு கரண்டியில் ஒட்டு பிடிச்சி கொண்டு இப்படி வருதில்ல, இப்படி ஃபோம் பண்ணிக்க, இப்படி ஒரு போலாக ஃபோம் பண்ணிக்க இது ரெடி. இப்போ இதை நாங்கள் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுப்போம். சுடவே இந்த ட்ரேயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க ட்ரேயில் இந்த டேட்ஸ் டாஃபியை போடுவோம். நான் இப்படி ஒரு ஸ்பேச்சுலரால் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கிறேன். ஸோ லெவல் பண்ணி விடுங்க. இதை அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஸ்மால் ட்ரேலாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ அந்த ட்ரேயில் போட்டு நல்லபடியாக லெவல் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா கூல் பண்ண வைக்க போகிறேன் வெட்டுறதுக்கு முதல். ஓகே, இது நல்லா லெவல் பண்ணிட்டேன். இந்த உங்களுக்கே பார்க்க தெரியுது.
ஸோ இந்த ட்ரை தான் கொஞ்சம் பெருசு, ஐம் சாரி. ஸோ நான் இப்போ நல்லா கூல் பண்ண வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து நான் இந்த ப்ராசஸ் வந்து கேமரா ஆன் பண்ண மறந்துட்டு நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ நான் என்ன செய்தேனாண்டா, நீங்கள் பார்த்தீங்க தானே, நான் ட்ரெயில் போட்டு லெவல் பண்ணி போட்டு இப்போ இந்த கட்டிங் போர்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே கவிட்டு, இந்த ட்ரெயோடைய கவிட்டு இதில் பிறம்பா இந்த கட்டிங் போர்டில் எடுத்துருக்கேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து ட்ரெயில் வச்சிங்கன்னு சொன்னால் டாஃபி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ நீங்கள் கேக் இந்த ட்ரெயில் வச்சு வெட்டிட்டு எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஷேப்பையும் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதால தான் இந்த வந்து கட்டிங் போர்டில் வைக்கிறது. ஸோ நான் அந்த கட்டிங் போர்டில் வச்சுட்டு நல்லா கூல் பண்ண விட போகிறேன். கட்டிங் போர்டில் இருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வெட்டி போட்டு மேலே வந்து பட்டரால் வந்து கொஞ்சம் பூசி விட்டுனான். ஏன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், டேட்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ நான் பட்டர் ஏற்கனவே பூசிட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு காட்டினான். இது வந்து டாஃபி என்றபடியாக நீங்கள் சின்ன தான் இதை வெட்டி எடுக்கணும், வெரி டைனி பீசஸ். நான் வந்து ஒரு 1.5 மணித்தியாலம் வந்து இதை வந்து ஆற விட்டேன் நான். ஸோ நீங்கள் பட்டர் பூசினீங்கன்னு சொன்னால் தான் இந்த பாருங்கள், இந்த ஸ்டிக்கினஸ் வந்து கூட இருக்காது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சைஸ். ஸோ நார்மலி வந்து டாஃபி சின்னதாக வெட்டணும். ஸோ சின்ன பீஸ் உங்களுக்கு பிடிச்ச பீஸாக, ஷேப் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாங்க. இது வந்து சாஃப்டான டாஃபி என்றபடியாக நீங்கள் ஷேப் பண்ணி எடுக்கலாம். இந்த இப்படி நான் வெட்டேக்கு இப்படி வந்துச்சுது. ஸோ டோன்ட் வரி, இப்படி நீங்கள் கையால் வந்து அமர்த்தி ஷேப் பண்ணி எடுக்கலாம். இந்த நார்மலி இந்த டேட்ஸ் டாஃபி வந்து பார்ச்மெண்ட் பேப்பரில் தான் சுற்றி வைக்கிறது. அப்போ தான் வந்து நல்லா மொய்ஸ்டாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்து உங்களோட டாஃபிக்கு ஏற்ற மாதிரி சைஸு வெட்டிட்டு இப்படி நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பரில் ரப் பண்ணி வையுங்க. ஸோ இது பேர் செய்து முடிஞ்சுது. ஸோ நான் ஆக்சுவலி வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் அந்த ட்ரேயில் இருந்து இந்த கட்டிங் போர்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்க இந்த கட்டிங் போர்டையும் வந்து க்ரீஸ் பண்ணி வையுங்கோ. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட்ஸ் டாஃபி எல்லாம் செய்து முடிஞ்சுது. நல்ல சாஃப்டான டேட்ஸ் டாஃபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேட் டாஃபி எல்லாம் செய்து முடிஞ்சது. யாழ்னி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காமெண்ட்ஸ் எல்லாம் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.